ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த மரத்தோட பேர் ஆஃப்ரிக்கன் பேபோ. இந்த மரம் வந்து சென்னை மெடிக்கல் காலேஜில் நான் பார்த்தேன். இங்கே ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்தப்போ இந்த மரத்தை பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மரத்தோட இலைகள் எல்லாம் விட்டமின் சி நிறைந்தது, பழங்களும் விட்டமின் சி நிறைந்தது. ஆப்பிரிக்காவில் அந்த மக்கள் வந்து இந்த மரத்தோட இலைகளையும் பழங்களையும் உணவாக சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இதோடைய அந்த தண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நார்கள் அதை வந்து கயிறாகவும் ஆடைகளாகவும் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்றத குறிப்புகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. இந்த மரம் வந்து ரொம்ப நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு பெயர் போன மரம். இதோட பழைய மரம் வந்து நமீபியாவில் 1275 வருஷம் வாழ்கிற ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மரத்துக்கு பேர் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு வச்சுருக்காங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் நாலேஜ் அண்ட் ஃப்ரூட் ட்ரீ ஆஃப் லைஃப்னு 2 மரங்கள் காணப்படும் இல்லையா, ஏதேன் தோட்டத்தில். அதில் ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற அந்த மரத்தோட பேரை வந்து இந்த மரத்துக்கு வச்சுருக்கிறாங்க. அடுத்தது, இந்த மரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 55 அடி 65 அடி வரைக்கும் வளரும். ஸோ இதோடைய அகலம் வந்து 30 அடி இருக்கும். இங்கே நம்ம பார்க்குற இந்த மரத்தோடைய உயரம் வந்து 65 அடி, அகலம் கீழே இருக்கிறதோட அகலம் வந்து 37 அடி. ஸோ இந்த மரத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மரம் வந்து அதோட தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டு வந்து ஹாலோவாக இருக்கும். அது வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஸோ மழைக்காலங்களில் தண்ணீரை வந்து இது அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ ஆப்பிரிக்காவில் ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வறட்சியான காலகட்டத்தில் இந்த மரத்தில் போய் இந்த தண்டை ஓட்டை போட்டு அதில் கிடைக்கிற தண்ணியை அவங்க உபயோகப்படுத்துவாங்க. யானைகளும் அப்படி தான், அதோடைய தந்தங்களை வச்சு இந்த மரத்தை ஓட்டை போட்டு அதில் கிடைக்கிற தண்ணீரை வந்து அந்த யானைகள் வந்து பருகும். ஸோ எவ்வளோ தண்ணி இது சேர்த்து வைக்கும் அப்படின்னு பார்த்தா 2000 கேலன் தண்ணி, அதாவது 2000 கேலன் வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்த மரத்துக்கு இருக்குது. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை?